அந்த பிரச்சனை முடிந்தது என்று கேட்கிறார்கள். அமைச்சர் நலிந்த தேசிச, அருட்தந்தை ஸ்ரீல்காமினி போன்றவர்கள் கேட்கிறார். குற்றவியல் சட்டத்தின் எதிர்வரும் காலங்களில் அல்லது எதிர்வரும் அரசாங்கத்தில் நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். சந்தேக நபர் ஒருவரை விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பலப்படுத்துவது, பலவந்தப்படுத்துவது, இவ்வாறான சூழ்நிலைகள் ஏற்க முடியாது. அதனை ஏற்க முடியாது ஒருபோதும். எனவே இவர்கள் எங்களின் அரசாங்கத்தில் தண்டிக்கப்படுவார்கள். சந்தேக நபரை மிரட்டுவதாகவே அமையும். அதை தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றச்செயலாகவே பார்க்கப்படுகிறது. எனவே எங்களின் ஆட்சியில் அருட்தந்தை சிறில்காமினி மற்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அமைச்சரவை பேச்சாளர் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார் என்று உதயகம்பன்பில கூறுகின்றார். அவர் கூறுகின்றார், அதாவது கைதிகளை மிரட்டுவது. கடந்த காலங்களில் உதயகம்பன்பில உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நீங்கள் தென்னிலங்கையிலே இனவாதத்திலே ஊறி, இனவாதத்திலே பிறந்து, இனவாதத்திலே வளர்ந்து, இனவாதமே உங்களுடைய வாழ்க்கையின் மூலதனமாக மாற்றி இருக்கிறீர்கள். எத்தனை தமிழ் இளைஞர்களை இந்த சுரேஷாலே, கோட்டபாய ராஜபக்ச மற்றும் உங்களுடைய மன வலிமையுடைய படை அதிகாரிகள் எத்தனை அப்பாவி தமிழ் இளைஞர்களை வதைத்திருக்கின்றார்கள். வதைத்தும் அவர்கள் எதுவும் இல்லை, எங்களிடம் கூறுவதற்கு எதுவும் இல்லை என்ற போது பொய்ச்சாட்சிகளை கூடி அவர்களிடம் பி ரிப்போர்ட் தயாரித்து விட்டு அல்லது அவர்களிடம் குற்றொப்புதல் வாக்குமூலங்களை பெற்றுவிட்டு பலருடைய உயிர் என்று சென்றிருக்கின்றது. பலர் என்று உலகத்தை விட்டே பிரிந்திருக்கின்றார்கள். பலர் என்று தங்களுடைய வாழ்க்கையை அழித்திருக்கின்றார்கள். இந்த இப்படியான பொய் குற்றச்சாட்டுக்களை உண்மையை கூறுவதற்கு சுரேஷ் அளவுக்கு இவ்வளவுக்கு நீங்கள் நியாயப்படுத்துகிறீர்கள். ஆனால் தமிழ் இளைஞர்கள் எத்தனை பேர் உண்மையே இல்லாமல் கைது செய்யப்பட்டு இன்று சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். பலர் இறந்து விட்டார்கள். பலர் தங்களுடைய நீண்ட நாட்களை சிறையில் கழித்திருக்கிறார்கள். அவை பற்றியெல்லாம் நீங்கள் எப்போது கதைத்திருக்கிறீர்களா? உங்களுடைய மன வலிமையுள்ள படையினர் தான் 2009 ஆண்டில் அந்த பெரிய போர்க்குற்றத்தையும் செய்தார். வெள்ளை கொடியுடன் வந்தவர்களை, சரணடைந்தவர்களை படுகொலை செய்தார்கள். அப்பாவி பாலச்சந்திரனை இல்லாமல் செய்தார்கள். சகோதரி இசைப்பிரியாவை இல்லாமல் செய்தார்கள். அப்பாவி தாய் தகப்பன் பலரை அழித்தார்கள். இவர்களெல்லாம் ஒரு மன வலிமையுடைய இராணுவத்தினுடைய செயற்பாடாக ஒருபோதும் இருக்க முடியாது. மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான், அதாவது உளவியல் ரீதியாக ஒரு காரணத்தை கூறுவார்கள். மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் முறையான ஆற்றுப்படத்தில் தேவையானவர்கள் தான் நடத்தை புரல்வான செயற்பாடுகளை செய்வார்கள் என்று. அப்படியாயின் மன வலிமையுடைய இராணுவ வீரர்கள் என்று நீங்கள் கூறுகிறவர்கள் 2009 ஆண்டு காலப்பகுதியில் உளநிலம் பாதிக்கப்பட்டிருந்தார்களா என்கின்ற சந்தேகம் பலரிடம் இருக்கின்றது. அதனையும் இந்த இடத்திலே கேட்க வேண்டி இருக்கின்றது. இப்போது உதய கம்பன்பில மற்றும் ராஜபக்ச நாடக கம்பெனியால் ஒரு திட்டமிட்ட வகையில் ஒரு விடயம் உருவகிக்கப்பட்டது.